ஹாய் டு ஆல், வெல்கம் டு பகவதி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி டேட் ஜூலை 26. இன்றைய நாளை நம்ம கார்கில் விஜய் திவாஸாக செலிப்ரேட் பண்ணுறோம். எதனால் இந்த நாளை எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்குண்டான காரணத்தை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கின அப்புறம் இந்தியா தனிநாடாகவும் பாகிஸ்தான் தனிநாடாகவும் பிரிகிறாங்க. பாகிஸ்தான் தனிநாடாக பிரிஞ்சாலும் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்ற ரெண்டு அமைப்பாக தனியாக போயிடுறாங்க. இதில் கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் பெரும்பாலும் வங்காள மொழி பேசுகிறவங்களா இருக்காங்க. மேற்கு பாகிஸ்தான் மக்கள் உருது அதிகமாக பேசுகிறவங்களா இருக்காங்க. மேற்கு பாகிஸ்தானோட ஸ்ட்ரென்த்து ஜென்ரலாகவே அதிகம், கிழக்கோட பகுதியில் ஸ்ட்ரென்த்து ஜென்ரலாகவே கம்மி. இந்த ரெண்டு பகுதிகளுக்கும் காமனாக 1970 ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் நடக்குது. அதில் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் ஜெயிக்கிறாரு. இவர் கிழக்கு பாகிஸ்தானை சார்ந்தவர். அதனால் மேற்கு பாகிஸ்தான் மக்கள் இவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்க மறுக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்ரேஷன் செர்ச்லைட் அப்படிங்கிற பேரில் மேற்கு பாகிஸ்தான் மக்கள் கிழக்கு பாகிஸ்தான் மக்களை ரொம்ப பயங்கரமாக தாக்குறாங்க. இதனால் சில கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் இந்தியாவுக்குள்ளே தஞ்சமாக பூந்துடுறாங்க, அகதிகளாக வர்றாங்க. அது வரைக்கும் சைலண்ட்டாக இருந்த இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா, கிழக்கு பாகிஸ்தான் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி வங்காளதேசம் அப்படின்னு தனிநாடு கிடைக்கிறதுக்காக பாடுபட்டிருக்காங்க. அப்போது இந்திய பிரதமராக இருந்தவங்க இந்திரா காந்தி. அது வரைக்கும் காஷ்மீர் எல்லை பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே காஷ்மீர் பிரச்சனை ரொம்ப அதிகமாக ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, 1972 சரி ரெண்டு நாடும் அமைதியாக இருக்கலாம், ரெண்டு நாடும் சுமூகமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்லா ஒப்பந்தம் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. இதில் அப்போதைய இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தியும் பாகிஸ்தான் பிரதமராக இருந்த சுப்லிகார் அலி பூட்டோ ஆகிய ரெண்டு பேரும் சைன் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, ரெண்டு நாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நாம் ரெண்டு நாடையும் முடிச்சுக்கணும், மூணாவதாக எந்த நாடும் வரக்கூடாது அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்தது ரெண்டு நாட்டுக்கு இடையே இருக்கக்கூடியது காஷ்மீர் எல்லை பிரச்சனை. அதில் லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு லைனை எல்லையாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஒவ்வொரு நாட்டோட சுதந்திரத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நாம் அமைதியை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்படியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 to 30 வருஷம் போயிடுது. அடுத்ததாக 1999 பிப்ரவரி 21 பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லாகூர் புறக்கட்டணம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. இதில் அப்போது இந்திய பிரதமர் வாஜ்பாயும் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபும் சைன் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர் எப்படி போயிருப்பார்? ஃப்ளைட்டில் தானே போயிருப்பார். பட் இல்லை, இவர் என்ன பண்ணுறாருன்னா, ரெண்டு நாட்டோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டெல்லியிலேருந்து லாகூருக்கு புதுசாக பேருந்து வசதியை ஏற்படுத்தி முதலாக இவரே பயணிக்கிறாரு. ஸோ இந்த ஒப்பந்தத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு நாடுகளும் சில முடிவு பண்ணுறாங்க. அதில் மீண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, காஷ்மீர் எல்லையே நாம் மறுபடியும் தீர்த்துக்கலாம் அப்படின்னும் அணு ஆயுதங்களை பயன்படுத்தாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாங்க. நாம் இந்த மாதிரி பேசிட்டு நம்ம பிரதமரே நேரடியாக போய் பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த ஒரு 3 மாதத்துலேயே இல்லீகலாக காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய கார்கிலுக்கு தன்னோட படைகளை ரகசியமாக ஆக்கிரமிப்பு பண்ண அனுப்புகிறாங்க. ஃபஸ்ட் இந்தியா என்ன நினச்சதுன்னா, அவங்க ஜிகாதிஸ் போன்ற தீவிரவாத அமைப்பை சார்ந்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னு கெஸ் பண்ணாங்க. பட் ஃபைனலாக தான் தெரியுது அவங்க எல்லாமே பாகிஸ்தானி சோல்ஜர்ஸ். ஸோ இந்தியா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸோட உதவியோட மொத்தம் ஒரு 2 லட்சம் பேர்த்த அங்கே இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் கார்கில் ஒரு கரடு முரடான இடம் அப்படிங்கிறதுனால அவ்வளோ பெரிய படையை அங்கே கொண்டு போய் சேர்க்க முடியல. அதனால் சின்ன சின்ன குரூப்பாக பிரிஞ்சு போகிறாங்க. கிட்டத்தட்ட 20,000 to 30,000 பேரை அங்கே இறக்குறாங்க. ஸோ இந்தியாவோட அட்டாக்கை தாங்க முடியாமல் அங்கே என்க்ரோச்மெண்ட் பண்ண இடத்தையெல்லாம் விட்டுட்டு பாகிஸ்தானி சோல்ஜர்ஸ் அப்படியே பின்வாங்குறாங்க. அவங்க ஆக்கிரமித்த பகுதியில் 75 to 80% இடத்த நாம் பிடிச்சிடுறோம். ஃபைனலாக இந்த வாரில் இந்தியா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுது. அவங்க பிடிச்ச இடங்களை எல்லாமே திரும்ப இந்தியன் ஃபோர்ஸ் கைப்பற்றிடுறாங்க. இதில் இந்திய வீரர்கள் 527 பேர் இறந்ததாகவும் பாகிஸ்தான் சார்பாக 4000 பேர் இறந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த இறந்த 527 பேர் நினைவாக லடாக்கில் இருக்க டிராஸ் அப்படிங்கிற இடத்துல போர் நினைவு சின்னம் அமைச்சிருக்காங்க. இது போன்ற டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.